யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிசாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே. வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சிவபுராணம். கடவுளை பற்றிய பக்தி பாடல்கள், போற்றிகள் என பலவிதமான கீர்த்தனைகள் உள்ளன. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பல்லவிகளும் சரணங்களும் துதிப்பாடல்கள் உள்ளன. அம்பாளுக்கு அபிராமி அந்தாதி, கந்தனுக்கு கந்தர் சஷ்டி கவசம் என்று ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இருக்கும். அப்படித்தான் இறைவன் சிவபெருமானுக்கும் சிவபுராணம் என்ற துதிப்பாடல் இருக்கிறது. நமச்சிவாய வாழ்க என தொடங்கி சிவனை போற்றி வணங்கும் பாடல் இது. இந்த சிவபுராணம் பாடலை கேட்பதில் யோகிக்கு அத்தனை பிரியம். பின்னே அண்ணாமலையாரின் பிள்ளையாயிற்றே, சிவபுராணத்தில் பிரியம் இருக்கத்தானே செய்யும். யோகி கேட்க திருப்தி அடைவதற்காக மட்டும் சிவபுராணத்தை பாடச் சொல்ல மாட்டார்கள். உலகில் பரந்திருக்கும் தெய்வீகத்தையும் இறைவனையும் பாடும் பக்தர்களும் உணரட்டும், இறைவனை அவர்கள் நினைக்கட்டும் என்றுதான் யோகி தன் பக்தர்களை பாடச் சொல்வார்கள். இது யோகிக்கு உடல்நிலை சீரற்றிருந்த போதும் தொடர்ந்தது. பகவானுக்கு உடல்நிலை சீரற்ற சமயத்திலும் பக்தர்களுக்கு தரிசனம் தருவதற்கு பிரதான் மந்திற்கு வருவார்கள். அங்கே பகவான் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொருவரையும் அழைத்து சிவபுராணம் சொல்லச் சொல்வார்கள். இப்படியே ஒரு வாரம் முடிந்தது. பகவான் ஒரு நாள் திடீரென்று அனைவரையும் அழைத்து, இன்றைக்கு சிவபுராணத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோம் என்று அன்பான புன்னகையுடன் கூறினார்கள். பெண்கள் வரிசையில் ஆச்சி முதலில் இருக்க வேண்டும் என்பது யோகியின் உத்தரவு. எனவே ஆச்சி யோகியின் அருகில் சென்று நின்று கொண்டிருந்தார். இதனை பார்த்த மற்ற அம்மாக்களும் யோகியின் அருகில் நிற்க வேண்டும் என்ற பக்தி ஆசையினால் யோகியை சூழ்ந்து கொள்ள, ஆச்சி கூட்டத்தில் நிற்க முடியாமல் மற்ற அம்மாக்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொண்டார். சிவபுராணம் படித்து முடித்து அனைவரும் வெளியில் வந்தோம். அப்போது நான் மற்ற அம்மாக்களிடம், எல்லோரும் சேர்ந்து ஆச்சியை ஓரம் கட்டினீங்களே என்று வேடிக்கையாய் சிரித்து கொண்டே சொன்னேன். மனத்தில் நான் ஒன்றும் நினைக்கவில்லை. ஆச்சியும் மற்றவர்களின் ஆசையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். ஆனால் மறுநாள் காலை யோகி ஆச்சியை அழைத்தார்கள். ஆச்சியிடம், இன்றைக்கு நாம் சிவபுராணம் சொல்வோம் அம்மா என்றார். என்றாலும் ஆச்சியால் நின்று சிவபுராணம் சொல்ல முடியாது. எனவே ஆச்சி அமர்ந்து சொல்லச் சொல்வோம் என்று செல்வராஜ் அவர்களிடம் சொன்னார்கள். சிவபுராணம் சொல்லி முடிந்தது. பகவான் ஆச்சிக்கு பிரசாதம் வழங்கினார். அன்று மாலையும் ஆச்சி தான் சிவபுராணம் சொன்னார்கள். மறுநாள் இப்படியே தொடர்ந்து ஆட்சிக்கு பின் தங்களை யோகி அழைப்பார் என்று எதிர்பார்த்த அம்மாக்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. யோகியை தரிசித்து அவரிடம் ஆசி பெற்று பிரசாதம் வாங்க முடியவில்லையே என்று தவித்த அம்மாக்கள் என்னிடம், ஐயா, நீங்கள் தெரிஞ்சு சொன்னீர்களோ அல்லது தெரியாமல் சொன்னீர்களோ தெரியவில்லை. யோகிக்கு உடல்நிலை சரியில்லாத இச்சமயத்தில் எங்களிடம் அவரிடம் ஆசி பெறக்கூட கொடுத்து வைக்கவில்லையே என்று மிகவும் வேதனைப்பட்டனர். இதனை ஆட்சியின் தூய்மையான பக்திக்கு கிடைத்த பரிசு என்று சொல்வதா? என்றென்றும் இதனை சொல்வது இறைவனின் செயல்களை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நடக்கும் செயல்கள் அனைத்தும் இறைவனின் சித்தமே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியின் அரவணைப்பில். யோகியின் இச்சையினால்தான் அனைத்தும் நடக்கிறது. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.